ஒரு ஓமை சொல்லப்பட்டதை எடுத்துக்கொண்டு அந்த ஓமையை விளக்குவதற்காக சாத்திரம் வருகிறது. அதுதான் கொடுக்கப்பட்ட ஓமை நயம். சூரியகாந்த கல்லினத்திலே செய்ய சுடர் தோன்றிட சோதி தோன்றுமா போலே சித்தியார் எழுதுகிற ஓமை. சோதி தோன்றுமா போலேதான். அங்கே இருள் அகற்றப்பட்டது என்பதை சித்தியார் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய உரை தனதுரை எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தப் பெருமான் எனதுரை என்னுடைய உரை அல்ல, ஆசிரியான் இறைவன் எனக்கு தந்ததை நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒரு வாத்தியார் அல்லது ஞானாசிரியர் நமக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற சொல்லில் இறைவன் இருந்து அந்த சொல்லை கேட்கிற ஆன்மா தூய்மை அடையும் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சோதி தோன்றும், சுடர் தோன்றியிட சுடர் சூரியனுடைய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போலே ஆரியனான் வந்து அதனால் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆசிரியன் திருமந்திரம் ஜெய்வால் ஐயா அவர்கள் ஆசிரியர். அவருக்கு ஆசிரியர் என்று நினைக்கிற பொழுது இந்த உருவம் இருக்கிறனால வேண்டிய பணிகள் நிச்சயம் உண்டு. பஸ்ல தான் வரணும். நான் யான் ஆசிரியர், நான் போவதற்கு உடனே விமானம் வர வேண்டும் கேட்க முடியுமா? இந்த விமானம் வரணும்னு பஸ்ஸில் தான் வரணும். 100 ரூபா நோட்டு இருந்தால் பஸ்ஸில் ஏறி இருப்பார். இல்லாட்டி பார்த்து அடுத்த நாள் தரேன்னு சொல்லிட்டு மாணவன் டிரைவராக வந்துருந்தாலும் சொல்லிட்டு வந்திருப்பார். ஆசிரியர் கோலம் அவருக்குரிய இன்ப துன்பங்கள் உண்டு. ஆனால் ஆச்சாரியனாக இருந்து மேடையிலே இருந்து அவர் சொல்லுகிற சொல் அவருடைய சொல் இல்லை, அருளால் வந்த சொல் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன அழகு! அருளால் தோன்றி. இதுதான் சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி. சுடர் தோன்றியிட செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அப்ப இறைவனாக ஆச்சாரியன் வர வேண்டும் என்பது அல்ல, அல்ல ஆச்சாரியனாக இறைவன் வர வேண்டும் என்பதல்ல, ஆச்சாரியன் வார்த்தையில் இறைவன் வரலாம். அப்ப ஆசிரியனுக்கு உருவம் வேண்டிய, கடவுளுக்கு உருவம் வேண்டாம். ஐயா சாமி அவர்கள் சொன்னது போல நாதம்தான் அவனுடைய வடிவம். அதான சாமி சொன்னது, நாதம்தான் இறைவனுடைய வடிவம். அப்ப ஆச்சாரியன் சொல்லுகிற வாய்மொழி. திருவள்ளுவர் இருக்கிறார், அவருக்கு பொண்டாட்டி வாசுகி இருந்தா அது என்னமோ ஊசி வச்சு எல்லாம் பார்த்தாங்க, கணத்துல பாதியோடு இருந்துச்சு, அவனே நம்ம பேசுவான், அது மாட்டிக்கிடுச்சு, அதனால முடிச்சுமா, அது வேற. அதெல்லாம் வாழ்க்கை அல்ல. வாசுகியாவது கூப்பிட்ட போது தண்ணி இறைக்கிற போது பாதியோடு நின்றுச்சு, அதெல்லாம் வாழ்க்கை அல்ல. வள்ளுவன் சொன்ன 1330 குறட்பாக்கள் தான் தெய்வத்துடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஓமையினுடைய தெளிவு. திருமூலர் தந்த ஓமை அப்படியே தெளிவுபடுத்துகிறது. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடி ஞானம் ஆன்மாவில் தோன்றும். சித்தியார் இருளை அகற்றுவதை சொல்லவில்லை, பாசம் நீக்குவதை சொல்லவில்லை, ஞானம் தோன்றுவதை சொன்னார். ஆச்சாரியன் தன்னுடைய வாய்மொழியால் இறையருளால் அந்த வாய்மொழியை சொல்ல அடி ஞானம் உள்ளத்திலே இருக்கின்ற ஞானம் தோன்றும். அப்பொழுது ஆச்சாரியனுடைய உரை இறைவனுடைய உரையாக இருந்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பந்த பாசங்களை நீக்கி ஞானத்தை வரவழைக்கும் என்பதுதான் ஓமையினுடைய தெளிவு, ஓமையினுடைய நயம். ஒரு செய்தி, ஆச்சாரியன் தன்னுடைய பார்வையினாலே திருமூலருடைய புத்தகம், நான் அடிக்கடி அதை விளக்கமா சொல்லுவேன், நான் நினைத்து சொல்லுவேன். நாம இப்ப வாத்தியாரை தேடி போக முடியாது. ஏன்னா பல பேர் வாத்தியார் கூட சிறையில தான் இருக்கிறான், தப்பெல்லாம் பண்ண. ஆசிரியனை தேடி சொல்ல முடியவில்லை. நாம் ஆன்மீக பயணத்து ஆச்சாரியர்களை தேட வேண்டும் என்றால் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. அப்படியானால் ஆச்சாரியரை கிடைக்க மாட்டார்களா? நம்மிடத்தில் இருக்கிறது செல்வங்கள். பன்னீர் திருமுறையாக 14 சாத்திரமாக ஆசிரிய பெருமக்கள் நம்மிடத்தில் வாழ்கிறார்கள். நீங்கள் குருவை தேடி செல்ல வேண்டாம், உங்களை தேடி இங்கே புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. திருமந்திரம் என்ற புத்தகம் நம்மை தேடி வருகிறது. திருமந்திரத்தில் ஆசிரியர் திருமூலர் நம்மை தேடி வந்திருக்கிறார். திருமூலருடைய புத்தகத்தை திறந்து படித்தால் அந்த எழுத்துக்கள் நம்மை பார்க்கின்றன.
நீ எழுத்த பார்க்கறது ஒன்று எழுத்து பார்க்குமா இல்லையா? எழுத்து பார்க்கிறது. அப்படியானால் அந்த எழுத்து வெறும் எழுத்தல்ல, திருமூலரால் பாடப்பெற்ற எழுத்து. எனவே திருமூலருடைய நயனம், அவருடைய பார்வை நம்மில் படுகிறது, நயன தீட்சை கிடைக்கிறது. நாள்தோறும் படித்து பாருங்கள், நாள்தோறும் அந்த புத்தகத்தை புரட்டுங்கள். அந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்கள் உங்களை பார்க்கும். நாள்தோறும் நயன தீட்சை நமக்கு கிடைக்கும். அதை ஏந்துகிற பொழுது கையிலே தொடுகிறோமே, அதுதான் ஸ்பர்ச தீட்சை. ஆச்சாரியரை தேடி நாம் செல்ல வேண்டாம், ஆச்சாரியர் நம்மை தேடி வந்து விட்டார். 12 திருமுறைகளாக, 14 சாஸ்திரங்களாக அவர்களை கையிலே ஏந்துகிற பொழுது அவருடைய ஞான ஆச்சாரியர் பாடியிருக்கக்கூடிய பாடல்களை ஏந்தி இருக்கின்ற அல்லது கட்டமைத்திருக்கின்ற புத்தகம்தான் அவருடைய திருமேனி. அதை தொடுகிற பொழுது நமக்கு ஸ்பர்ச தீட்சை ஏற்படுகிறது. அப்படியானால் அந்த ஆச்சாரியருடைய நயன தீட்சையும் ஸ்பர்ச தீட்சையும் எவ்வாறு நம்முடைய பாவத்தை நீக்குகிறது? இதற்கு ஓம சொல்லணுமா இல்லையா? நம்முடைய பாவங்களை ஆச்சாரியனுடைய ஆசியுரை அல்லது ஆச்சாரியனுடைய நயன தீட்சை அல்லது ஆச்சாரிய ஸ்பர்ச தீட்சை நம்முடைய குற்றங்களை நீக்குகிறது. சரி, அவருடைய புத்தகங்களிலே இருப்பது எப்படி நம்முடைய நயன தீட்சையாக அமைய முடியும் என்ற கேள்வி வரும். இதற்கு அற்புதமான ஓமையை வைக்கிறார் திருமூலர். அதனை அப்படியே சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது, சிவஞான போதம் ஏற்றுக்கொள்கிறது. சாதாரணமானது அல்ல. கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கெடுமா போலே. திருமந்திரம் 2659 என் புத்தகத்தில். ஏன்னா திருமூலருடைய பாடல் எண்கள் அந்தந்த பதிப்புக்கு வேறுபட்டு. பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமாறு போல ஓமை. கருடன் உருவம் கருதும் அளவில் விஷத்தை நீக்கிறான் சார். அந்த காலத்துல விஷத்தை நீக்கிறதுக்கு வேப்பலை அடிப்பாங்க. இப்பெல்லாம் வேப்பலை வேற அடிக்கிறான், அது வேற. பயம், ஏதேனும் ஒரு விஷத்தந்து கடித்து விட்டால் உடனே கடித்தவரை கொண்டு போய். எனக்கு ஒரு நினைவு, அது பெரியவர்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல தேள் கொட்டிட்டா அல்ல பாம்பு கொட்டிட்டா ஒரு ரயில்வே அதிகாரி இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் அங்கேருந்து நினைப்பார் விஷம் நீங்கிடும்னு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்தது. பெரியவங்களுக்கு நினைவு இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் நினைவு இருக்கு. அப்படி உண்டு இல்லையா? அது ஒரு ரயில்வே அதிகாரின்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணால் அவர் உடனே அங்கேருந்து நினைப்பார் இந்த விஷயம் இறங்கிடும்னாங்க. அப்போ உண்டு சார் அது. பருவிடம், அதான் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமாறு போல. அந்த அச்சம், நம்ம செத்து விடுவோமோ இந்த அச்சம். திருமந்திரத்தார் எவ்வளவு அழகா சொல்றார். இந்த விஷத்தை நீக்குவதற்குரிய சூழல் அந்த வேப்பலை அடிக்கிறவன், அந்த மந்திரம் அடிக்கிறவன் நடக்கலாம். இல்லைனாலும் வேப்பலை அடிச்சிட்டோம், அதனால விஷம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மரண பயம் நீங்கும். என்ன அழகா சொல்றார் பாருங்க. வேப்பலை அடிச்சா உடனே விஷம் இறங்கிருமா? மரண பயம் நீங்கும். இன்றைக்கு நாம் நினைப்பது கூட யார்கிட்டையும் வாங்கி திங்காம வாங்கி குடிக்காம படுத்தமா ஓடி போய் மரணத்தில் பயம் வரக்கூடாது. அதுதான் இறைவனுடைய திருவருளுக்கு ஆதாரம். நாம் நினைப்பதெல்லாம் சாவு எல்லாருக்கும் உண்டு. என்னைக்கு பிறந்துட்டோமோ அன்னைக்கு நிச்சயம் சாவு உண்டு. ஆனால் சாகிற பொழுது மரண பயம் இல்லாமல் சாக வேண்டும். அதுதான் அடியார்களுடைய எண்ணங்கள். அடியாருக்கு மற்றவனுக்கு இருக்கிற வேறுபாடு அதுதான். மற்றவன் எப்படி வேணாலும் சாகிறான். இப்ப ஆக்சிடென்ட்ல கூட சாவான், எப்படி கிடக்கானே தெரியாது. அல்லது வரப்போறான், அது நான் தான் இறை வந்துகிட்டு இருக்கான், சாவு வரப்போன்னு படுத்துக்கிட்டே என்னைக்கு சாவு வரமோன்னு பயந்துகிட்டு இருப்பான். அது அல்ல. மரண பயம் இல்லாமல் மடிவது தான் வாழ்க்கையினுடைய இறையருள் தத்துவத்தின் அடிப்படை. இது எழுதுறார். கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த வேப்பலை அடிக்கிறவன் அல்லது கருட மந்திரத்தை சொல்கிறவன் பாம்பு கடிச்சிச்சு, அதுக்கு பகை கருட மந்திரம். என்னை தன்னை கருடனாக பாவித்து கொண்டு அந்த கருட மந்திரத்தை அதுக்கு விரை எழுதுகிற பொழுது அதுக்கு மிக அற்புதமாக சொல்வார்கள், ஆதி தெய்வீக மந்திரம் என்று எழுதுவார்கள்.
அதை வழக்க போனால் அது சித்தாந்த வகுப்பு. இது அங்கே மற்ற நாளில் அறுக்கிறது பார்த்தாலும் இந்த மேடையில் வேற அறுக்காதீங்க சாங்க. ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகமாக அந்த கருடனுடைய வேடம் இருக்குமா. எனவே அந்த கருடனாக தன்னை பாவித்து கொண்டு அந்த வித்தை செய்கிறவர் கருட மந்திரத்தை சொன்னால் பருவிடம் தீர்ந்து நம்மிடத்தில் பரவி இருக்கக்கூடிய விஷம் தீர்ந்து பயம் கெடுமா போல, மரண பயம் கெடுமா போல. இது ஓமை. இது எந்த ஓமை? திருமூலர் காட்டுகிற ஓமை. குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே, குருவின் உருவம் தோன்றிய அப்பொழுதே அல்ல. எவ்வளவு அழகா எழுதுறார் பாருங்க. குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே. ஏனென்றால் எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஒரே மாதிரியான பாசங்களை பாவங்களை உரியது அல்ல. எனக்கு ஒரு பாசப்பற்று இருக்கலாம், பணம் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும். மற்றொருவருக்கு வீடு வாங்க வேண்டும், பணம் இருந்தால் உடனே வீடு வாங்கிடுவான், நிலம் வாங்கிடுவான். சில பேர் பொற்காசுகளை வாங்க வேண்டும், நகை வாங்க வேண்டும் இருப்பான். அப்ப அவங்க ஆசை அவர்கள் மாதிரி. அப்ப எல்லா ஆசைக்கும் ஆசிரியர் அது தெரிஞ்சுதான் அந்த ஆசையை நீக்குவதற்கு ஞானாசிரியர் வழி சொல்வார். அதனால சொன்னார், குருவின் உருவம் குறித்த அப்பொழுது. எப்படி தன்னிடத்தில் ஒரு மாணவன் வந்திருக்கிறானோ, அந்த மாணவன் எதுல வீக்கா இருக்கானோ, எதுல தப்பா இருக்கானோ, அந்த தப்ப தெரிந்து கொண்டு திருத்துகிறவன் தான் ஞானாசிரியன். ஞானாசிரியனுக்கு எவ்வளவு அருமையான விளக்கம் பாரு. ஞானாசிரியன் எல்லாருக்கும் பொதுவா பாடம் நடத்துறவன் இல்லை. இவனுக்கு எதுல வீக்கோ அதை எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும். இவனுக்கு எது சொன்னால் புரியாமோ அந்த புரியாததை மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லி விளக்க வேண்டும். குறித்த அப்பொழுதே. என்ன அழகு பாரு. குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து. ஆச்சாரியன் எந்த நேரத்தில் எப்பொழுது அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டுமோ அப்பொழுது. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணெய்நல்லூரில் இறைவனை பார்த்து விட்டார். இறைவன் மறைஞ்சிட்டார். மறைஞ்சோன்னு சுந்தரமூர்த்தி கேட்கிறார், ஐயோ மறை இப்படி என்னை திருத்துறதுக்கு தான் நீ மறைஞ்சிட்டியோ அப்படின்னு கேட்டார். இப்பொழுது மீண்டும் திருவெண்ணெய்நல்லூர் இறைவன் தோன்றுகிறான். தோன்றுகிறவள் சேக்கிழார் சொல்லுவார், அவன் மட்டும் தோன்றல, உமையவளோடு தோன்றினான் என்று காட்டுவார். கிழவனா வந்துகிட்டு கல்யாணத்தில் தடுத்தான். நான் நினைக்கிறது, இந்த கல்யாணத்திலலாம் ஏண்டா ஓம குண்டம் வைக்கிறான் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமி காலத்திலேருந்து தான் வச்சான். ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமி தான் கிழவர்கிட்டேருந்து வந்து ஓலையை பறித்து என்னடா பண்ணலாம்னா ஓம குண்டத்தில் போட்டார். அது எரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு கூட அதை ஓமத்தெல்லாம் அதுதான் இருக்கு. எல்லாம் பழமையெல்லாம் தீரட்டும். இதுவரை எத்தனை சைட் அடிச்சோமோ அதான் பிடிச்சி இப்போ இருக்கிற பொண்ணு தான் மனைவின்னு பழசெல்லாம் எரிக்கிறதுக்கு தான் அந்த ஓம குண்டம். ரொம்ப பேர் அதுக்கப்புறம் வச்சுக்கிறானா, அது அவங்களுடைய தலைவி. அப்போ ஓமகுண்டத்தில் எரிச்சு போட்டுட்டார். ஆனால் இப்பொழுது இறைவன் அப்பொழுது தோன்றியவர் வெறும் தனி ஒரு கிழவன். அருள் வழங்கணும்னு அப்பொழுதே வழங்கியிருக்கலாம். சுந்தரமூர்த்தி பிடி, நீ எனக்கு தமிழ் பாடு, சொற்றமிழால் பாடுகை என்றால் தூமரை பாடும் வாயான்னு முடிச்சிருக்கலாம். மறைந்தார், கிழவனாக வந்தவர் மறைந்தார். மறைந்து மறுபடியும் திருவெண்ணெய்நல்லூரில் அந்த திருக்கோயிலில் உமையவளோடு தோன்றினார் என்று எழுதுகிறார். ஏனென்றால் இறைவன் அருள் வழங்குவதற்கு சத்தினி பாதமாக நேர்ந்த நேரம் இறைவனுடைய திருக்கோயில் அவன் நுழைந்த காரணத்தால். இப்போது சொல்லுவார், அப்பா உன்னை நான் அரும் துன்பத்தில் இருந்து உன்னை தடுத்து தவ வாழ்க்கையில் உன்னை தலைப்படுத்துவதற்காக இந்த விளையாட்டை செய்தேன் என்று சொல்லுவார். அது என்னது? அரும் துன்பமாம் வாழ்வை தடுத்து. நீ அந்த புத்தூர் சிவாச்சாரியர் மகளை கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, அந்த கல்யாணம் என்ன வாழ்க்கை தெரியுமா இருக்கும்? குழந்தை ஊட்டிகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற, துன்பம் தருகிற இல்லறமாக அமைந்திருக்கும். ஏன்னா ஒரு கல்யாணத்தை தடுத்துவிட்டு 2 கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேன் இறைவன் சொல்லிட்டான். ஏன்னா ஒரு பொண்ணை தடுத்துவிட்டு அப்புறம் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இது எவ்வளவு விஷமமான செயல். சாமிக்கு இப்படியெல்லாம் செய்யலாமா? கல்யாணம் பண்ண போற நேரத்தில்
அந்த புத்தூர் சிவாச்சாரிய மகன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தடுத்து விட்டார். தடுத்தா கல்யாணமே தடுத்துட வேண்டியானே. சிவபெருமான் அப்படி செய்யல, ஒன்றை தடுத்துட்டு ரெண்டை மாட்டி விடுறார். இப்ப மாட்டி விடுவதற்கு காரணம் சொல்றார். நான் மாட்டி விட போறேன், ஏன்னா நீ முன்னே கல்யாணம் செய்திருந்தால் துன்பம் தருகிற இல்லற வாழ்க்கை அனுபவித்திருப்பாய். இனி உனக்கு தவ இன்பம் தருவான் வேண்டி தடுத்தனன் யான் என்றான். நீ இப்ப இனிமே 2 மனைவியை கல்யாணம் பண்ணி போறிய, அது ஆசை, சிற்றின்ப ஆசையால் அல்ல, உடல் இன்பத்தால் அல்ல. அது பறவை யாரா இருந்தாலும் சங்கிலி யாராக இருந்தாலும் சரி, உடல் இன்பத்தால் அல்ல. அது ஒரு தவ வாழ்க்கை. அந்த தவ வாழ்க்கைக்கு உனக்கு 2 மனைவியர் வாழ்க்கையை தருவதற்காகத்தான் இப்பொழுது தடுத்தாட்கொண்டேன் என்று குறிப்பிடுவார். இதுதான் ஆச்சாரியருடைய நிலை. ஒரு பெண்ணை தடுத்து 2 பெண்களை முதலாக தன்னுடைய நிலையில் சிறிது நோக்கிய காரணத்தால், நோக்கிய நோக்கம் அது தவ வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர புத்தூர் சிவாச்சாரியார் பெண்ணை நோக்குகிற துன்ப வாழ்க்கையாக அமையக்கூடாது. நீ அந்த 2 பெண்களையும் தவ வாழ்க்கையில் நோக்க வேண்டும் என்பதை நேரம் தெரிந்து அவருக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுகிறார் என்றால் இதுதான் ஆச்சாரியருடைய நிலை. இதைத்தான் சொன்னார், குருவின் உருவம் குறித்து அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து, அந்த பாசங்கள் தீர்ந்து சிவன் அவனாமே, சிவன் அவனாவான். இது திருமந்திரத்தினுடைய ஓம். இதை அப்படியே நமக்கு போதம் சொல்லுகிறது. கண்டதை அன்று அன்று என்று விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவால் ஆய்ந்துணர பண்டனைந்த ஊனைத்தான் விடுமாறு உத்தமனின் ஒன் கருட சாணத்தின் தீர்விடம் போன்றான். அந்த ஓமையை அப்படியே எடுத்துக்கிறார் சிவஞான போதார். கருடன் உருவம் கருதும் அளவில் திருமூலர் தந்த ஓமை, அதை அப்படியே சிவஞான போத ஆசிரியர் எடுத்துக்கொள்கிறார். இந்த ஓமை நயம் பொருந்தியது ஆதலினாலே திருமூலராம் திருமுறை ஆசிரியர் தந்திருக்கிற ஓமையை மெய்கண்டாராயிருக்கக்கூடிய சித்தாந்த ஆசிரியர் வழிகொள்கிறார். காரணம் ஓமையின் நயம். எப்படி சொல்றார்? ஊனைத்தான் விடுமாறு. ஊன் என்றால் உடம்பு. உடம்பை விடுவதற்கு ஏற்ற நிலையில் ஆசிரியன் விடுமாறு உத்தமனின் ஒன் கருட. இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு எவன் ஒருவன் தகுதிப்பாடு உடையவனோ அவன் உத்தமன். தன் கருட சாணத்தில், சாணம் என்றால் தியானம், பாவனை. 9ஆம் சூத்திரத்தில் 2ஆம் அதிகரணத்தில் வருகிற பாட்டு. திருமூலர் ஓமையை மெய்கண்டார் பயன்படுத்துகிறார், சித்தாந்த ஆசிரியர் பயன்படுத்துகிறார். ஊனைத்தான் விடுமாறு உத்தமனின் ஒன் கருட சாணத்தில் தீர்விடம் போன்றான். தீர்க்கின்ற விடத்தை போன்றவன். பெரியோர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரணமாக திருமூலரை நாம் நினைத்துவிடக் கூடாது. பின்னே வருகிற சாத்திரங்களுக்கெல்லாம் அவர் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தார் என்பதற்கு திருமூலர் மிகச்சிறந்த ஒரு சான்று. சாத்திர நூலாசிரியர்கள் எல்லாம் திருமூலம் படித்து தங்களுடைய நூலில் அதனை கையாண்டிருக்கிறார். நாம் படித்தால் நம்முடைய பாச வினைகள் நிச்சயம் நீங்கும். இதை அப்படியே எழுத ஊனத்தைத்தான் விடுமாறு உத்தமனின் உங்களுட சாணத்தில் தீர்விடம் போன்றான். இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஆச்சாரிய வடிவத்திலே வந்து கண்டதை அன்று அன்று என விட்டு, இதெல்லாம் நிலையில்லை, இதெல்லாம் நிலையிலே விட்டு விடணுமா? எந்த பொருளை, நம்முடைய கண்ணெல்லாம் சாதாரண கண்ணே இல்லை. நாம கண்ணு பட்டா எந்த பொருளும் அழிந்து போயிடும். எவ்வளவு அருமையான ஆட்கள் நம்ம எதையாவது கண்ணால பார்க்கிறோம்னு வச்சுங்க, அந்த பொருள் நிச்சயம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் ஆண்டவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம கண்ணு பட்டா அவனே அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போயிடுவோம். நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான், எனவே அழியும். சித்தாந்தம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணில் தெரிகின்ற எல்லாம் அழியும், கண்ணில் தெரியாது இருக்கின்ற உயிரும் உயிர் போன்று இருக்கிற இறைவனும் என்றைக்கும் நிலையானது. உயிர் எப்படி இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உயிரை உணர்ந்தால் தான் உயிர் என்பது உணர்தல் மாற்று என்பது இலக்கணத்தில்.
எனவே நம்மால் காணும் அன்று அன்று என விட்டு இது நிலை இல்லை, இது நிலை இல்லை, இது தேவையில்லை அப்படின்னு பற்று கொள்ளணுமா? பற்றை நீக்கணும். அன்று கண்டதை அன்று அன்று என விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை தான் எதுவும் மற்றவனாய் என்னைக்கு நம்மை தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தலைப்பட்டால் நங்கை தலைவன் தானே. இதானே திருமுறை. தன்னை மறந்து திருமூலருடைய யோகம் தன்னை மறத்தல் என்பதுதான். தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு உன்னுடைய பெயர் என்ன என்று சொன்னால் சிவாய நம, உன்னுடைய பெயர் என்ன என்றால் சமச்சிவாய என்று சொல்லுகிற அளவுக்கு என்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம அமைச்சிருவோமா? ஒரு பேனா வாங்கினா கூட முதல்ல எழுதி பார்க்கறது. பேனா வாங்குறோம் விலைக்கு, வாங்கின உடனே எழுதி பார்க்குறது நம்ம பேரைத்தான் எழுதுவோமே தவிர வேறு எதுவும் எழுதுவதில்லை. அப்போ நம்ம பேரில் எவ்வளோ இது. அதனால தான் ஒரு கல்யாண பேப்பரை பார்த்துட்டு ராத்திரி சண்டை போட்டானா ஒருத்தன். அவன் பொண்ணுக்கு அச்சடிச்சவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், பொண்ணு வீட்டுக்காரன் மாமன். அவன் இந்த அழைப்பை கொண்டுட்டே கல்யாணத்தை நிறுத்துறாங்க. வேண்டாம் நிறுத்த சொல்கிறான். இந்த அழைப்பை பாடுறான். பொண்ணுக்கு அப்பனுக்கு லேட் பொன்னுசாமி பிள்ளைன்னு போட்டிருக்கிறான். மாப்பிள்ளைக்கு அப்பனா இருக்க உன்னுடைய சிவசாமியை வெறும் சிவசாமியும் போட்டிருக்கிறான். அவனை லேட் சிவசாமி போட்டிருக்கான். உனக்கு லேட்டுங்கிறதை கொடுக்கல, அதனால கல்யாணத்தை நிறுத்துறான். அவன் செத்து போயிட்டான்டா, அதனால லேட்டுன்னு போயிருக்கான்டா. பேரிலே கூட முன்பின் எதுவும் மாற்றம் கூடாது என்று நினைக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்முடைய பெயரை மறக்க வேண்டும். இறைவனுடைய நாமம் உன்னுடைய பெயர் என்று கேட்டால் பிசிராந்தையார் என்று கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழனை கேட்டார் என்னுடைய பெயர் பிசிராந்தையார். நடந்ததா இல்லையா வாழ்க்கை? அப்ப ஏன் நம்முடைய நாமத்தை மறக்க முடியாது? சங்க இலக்கியத்தில் சான்று இருக்கிறது. கோப்பெருஞ்சோழரும் ஒரு மாபெரும் புலவரும் தாங்கள் இணைந்திருந்த பொழுது தங்களுடைய பெயரை சொல்ல இல்லையே, அடுத்தவர் பெயரை சொன்னார்கள் என்று சொன்னால் நம்மை மறந்து நாம் மறக்க மாட்டேமால் என்பது சிலப்பதிகாரம். அப்ப அன்று அன்று என விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்து உணர இறைவன் தான் எல்லாம் என்பதை உணர வேண்டும். இறைவன் இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது. எனவே ஆய்ந்து உணர பண்டு அணைந்த ஊனைத்தான் மிக அற்புதமாக நம்முடைய சிவஞான போதும் பண்டு அணைந்த நம்முடைய உருவம் நம்முடைய வினையினால் வந்தது. நான் அடிக்கடி சொல்லுவது அதுதான். நம்முடைய வடிவம் இருக்கிறதே, உருவம் இருக்கிறதே, அது நம்முடைய தாய் தந்தையர் தந்தது அல்ல, இறைவன் தந்தது. இறைவன் நம்முடைய வினையால் தந்தது. நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய உருவம் வளர்வதற்கும் உருவம் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கலாம். ஆனால் முத்தப்பனுக்கு இந்த உருவம்தான் என்று நினைத்து படைத்தவன் இறைவனே அன்றே தவிர என்னுடைய தாயும் தந்தையும் அல்ல. அப்படின்னா எங்க அண்ணன் எனக்கு முன்னாடி பிறந்தவர் என்ன மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களோ, எங்க வீட்டுக்காரி வந்திருக்கா என்னை சிகப்புன்னு ஒத்துக்குவா. ஏன்னா அது போதும்ல, அதான் சான்றிதழ். ஆனால் எனக்கு முன்னாடி பிறந்த எங்கள் அண்ணாரு பனைமரத்தில் மழை பெஞ்சா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். பனைமரமே கருப்பு, அதில் மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, இன்னும் எவ்வளோ கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பாக இருப்பார். நான் என்ன கேட்குறேன், எங்கள் தாயினுடைய கருவறையில் நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றாகத்தானே இருந்து பிறந்தோம். நான் செம்மையாக இருக்கிற பொழுது என்னுடைய அண்ணார் மட்டும் கருப்பாக இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு தாயினுடைய பெற்றெடுத்த ஒரு பெண் அமைதியாக இருப்பாள், அடுத்தவள் சண்டைக்காரியாக இருப்பாள். ஒரு ஆடவன் வக்கீலாக இருப்பான், மற்றவன் ரவுடியாக மாறுகிறானே. அப்படியானால் பெற்றோர்களால் தான் நம்முடைய உடம்பு வருகிறதா? இல்லை. நம்முடைய வினையினால், நாம் முன்பு செய்த வினையினால் இந்த உடம்புகள் வருகின்றன. அப்ப இன்னைக்கு கை கால் நல்லா இருக்கு, சித்தாந்த திருமூலருடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் முன்னை காலத்தில் ஏதோ ஒரு நல்வினை செய்திருக்கிறோம். அதனாலே தான் இங்கே வந்து இருந்திருக்கிறோம். இதானே உண்மை. நான் சொல்லல, இவர் அழகா பாருங்க. பண்டு அணைந்த ஊனத்தை தான், பண்டு அணைந்த முன்பு செய்த வினையினால் நம்முடைய உடம்பு வந்திருக்கிறது. இன்றைக்கு கை கால்களோடு காதுகள் கேட்க இந்த திருமூலருடைய மந்திரத்தை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஏதோ முன் பிறவியில் நல்லது செய்திருக்கிறோம்.
அந்த நல்லதை இந்த பிறவியிலும் தொடர்ந்து செய்தால் ஏன் முத்தி பேர் பெற முடியாது? அதுதான் வாழ்க்கை. பண்டு அணிந்த ஊனத்தைத்தான் விடுமாறு உத்தமனாக்கி உன் கருட சாணத்தில் தீர்விடம் போன்றான். 9வது சூத்திரம். இறைவன் அப்படிப்பட்டவர். திருமூலர் காட்டியதை சித்தாந்தம் அப்படியே கைகொள்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை இடைச்செருகலாக ஓமை என்ற இன்னொரு ஓமையை சொல்லிவிடுகிறேன். இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம்